ஆனா அமித் வாய்ஸ் நல்லா இருக்கு இமாத். ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஆக்சுவலா இருக்கும். அமித் இமாத். நல்லா பாடுறாருங்க. அவர் வக்கீல் வேறயா, அது வேற சொன்னாங்க, நீங்க பாத்தீங்களா? ஆமா இன்னைக்கு சும்மா வாய்ஸ் சொன்னாங்க அடிச்சுட்டானே. வக்கீல்னு ஆக்சுவலா. ம். நாமினேஷன்ஸ் பத்தி பேசிட்டீங்களா ரசிகன்? ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ண மாதிரி இருந்தது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க நாமினேஷன்ஸ் ஆக்சுவலி. பத்திலாம் கரெக்டா. ரம்யாலாம் செம்மையா பண்ணாங்க. என் தலைவி செம்மையா பண்ணியிருக்காங்க. அனி அக்காவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கேம் இஸ் ஆன். ஃபயர் மோட் ஆன். ஃபயர் மோட் ஆன். மாத் ப்ரோ கீழே போயிட்டாரு. எனக்கு அப்படி போன தெரியல சீசன்ல ப்ரோ. பவித்ரா ஃபயர் ஒரு மாதிரி, இந்த மறுபடியும் சீசன்ல ரம்யா சாயந்தரத்துக்கு ஃபயர் மேல மோட். போய் கனியக்கா கிட்ட எல்லாத்தையும் போய் சரண்டர் ஆன மாதிரி தான் ப்ரோ பேசிட்டு இருந்தாங்க. ரம்யா பத்தி நெகட்டிவா பேசாதீங்க ப்ரோ. டைட்டில் தானே ப்ரோ. டைட்டில் வின்னர் பத்தி நம்ம யாரும் தப்பா பேசக்கூடாது. நாங்கெல்லாம் கர்ணன் கல்கி அடிச்சு நாங்க போட்டாச்சு அதுக்கு முன்னாடி. என்ன வெளில போயிட்டாங்க 2 பேரும். வருவாங்க கரெக்டாக இருக்கும். இன்னும் கால் வந்துடும். இல்லை 2 பேரும் மாற்றி மாற்றி கால் பேசிக்கலாம். ஆமா உங்க படத்தோட எடிட்டை நான் பார்த்தேன். நான் ஐ மீன் இந்த கல்கி படத்தோட எடிட்டை பார்த்தேன். சூப்பரா இருந்தது. தந்தன 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 அவன் எவ்வளவு கோடி போட்டு எடுத்திருக்கான். நம்ம ஹலோ ரம்யா பத்தி தப்பா பேசினா கீழே இருக்கிறேன் நானு. ரம்யா பத்தி எங்க தப்பா பேசணும்? ரம்யா என் எடிட்டர் பாத்தீங்களா இல்லையா நீங்க? யாரோ பேசுறாங்களே இப்போ. என் எடிட்டர் பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? இமாத் ப்ரோ எனக்கு நீ ஒரு எடிட் பண்ணி தர ரசிகா நீ எனக்கு ஒரு எடிட் பண்ணி தர. ரம்யா ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, அவங்க கப்பு வாங்குறாங்க, அந்த கப்பை கொடுக்கறது செய்யோனா இருக்கணும். செய்யோனா? ஆமா செய்யோன் ப்ரோ கொடுப்பாரா? ஓகே. இல்ல நான் ஏன் நடராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும் எனக்கு புரியல. நான் எதுக்கு ரம்யா கப்பு கொடுக்கணும் புரியவே இல்லை எனக்கு. இதே இந்த டைலாக பைத்தியக்காரங்க பேசுறது, நீ பேசாத ப்ரோ. நான் ரம்யாக்கு என்ன ப்ரோ, எப்படி விஜய் பாருக்கு வேணா நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கொடுப்பேன் ப்ரோ. அங்க பாருங்க பார் ஆர்மி ஹெட் செய்யான் மதுரைல இப்ப இப்படிதான் மதுரை மல்லி மணக்குது ஜல்லி இப்படிதான் திவார் கொடுப்பேன்னாரு. ஒரே வாரத்துல வீட்டுக்கு கூட்டு அப்படியே போயிட்டாரு. முடிச்சு விட்டாங்க. இப்ப அடுத்து பாருன்னு இருக்காரு. அடுத்த வாரம் போனா நான் உங்க மேலதான் கேஸ் பாரு நீ பாரு. பாரு ஃபேன்ஸ் கேட்டுக்கோங்க, இதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம். செய்யான ஒருத்தர் தான், அவர் எடுத்துக்கோங்க, கூட்டு போய்க்கோங்க. அவர் தான் டெய்லி ஒருத்தர் வந்து வெளியேற்றிட்டு இருக்காரு பிக் பாஸ்ல இருந்து. நாங்க கிடையாது. எனக்கு ஒன்றும் புரியுது இந்த ஸ்பேஸ்ல. என்ன ஒரு சில டைம்ல அவங்க எல்லாம் பாரு சப்போர்ட்ங்கிறாங்க, ஒரு சில டைம்ல பாரு அகைன்ஸ்ட்ங்கிறாங்க. என்ன பண்றீங்க நீங்க? சத்தியமா நாங்க எல்லாரையும் வாஷிங் மிஷின்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு நாள் வரும்போது பாரு அடிக்கும் போது அதை பார்த்துட்டு பாரு ஹெட்ருன்றாங்க. இன்னொரு நாள் வந்து வேற யாராச்சும் அடிக்கிறத பார்த்துட்டு பாரு சப்போர்ட்ன்றாங்க. அவ்வளவுதான். நான் இன்னைக்கே பாரு அடிச்சுட்டு தான் இருந்தேன். வந்துட்டு நீ வந்து என்ன கம்ருதன் ஃபேன், நீ அப்படிதான் பேசுவேன். டேய் நான் கம்ருதன் ஃபேனா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்துல் அட்டாக் பண்ணி விட்டேன். என்னடா ஏதோ கம்ருதன் ஃபேன் சொல்றாங்க, என்னைய கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. குரூப்ல சேர்த்துக்கோ அப்படின்னு சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீ நாளைக்கு கட்சி மாறிடுவேன். அவன் அது கூட சொல்லலங்க எனக்கு. அவன் என்ன சொன்னா, நீ குரூப்ல வந்தா நீ குரூப்பை உடச்சு விட்டு போயிருவ, நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அந்த செஷன் நல்லா இருந்தது ரசிகன். 1 hour வந்துச்சா? ஏன் 1 hourல வரல, நான் லைவ்லயே பார்த்தேன். அதை நான் ஆக்சுவலா ட்விட்டர்ல கிளிப் பார்த்தேன். வரல 1 hourல வரல ஆக்சுவலி. ட்விட்டர்ல அந்த கிளிப் பார்த்தேன். 18 minutes அந்த கிளிப். நல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டாவும் கொடுத்தாரு. எக்ஸாக்ட்லி. அதான் அது வந்து இவங்களுக்கு டூ மச் கண்டென்ட் இன்னைக்கு. இவங்களாவது அந்த 1 hour கட்ல எதையுமே கொண்டு வர முடியல. அடே என்னடா 32 48 இன்னில இருந்து என்னதுப்பா? என்றும் 16 வயசுடா 32 48. உனக்கு என்ன வயசு? அந்த வயசு தான் எப்படி கோத்துட்டான் பாரு. ப்ரோ 25 ஆமே. உண்மையா ப்ரோ? நான் 25 நம்பிடுவாங்க மக்களே. அந்த போட்டோ கொஞ்சம் பாத்துட்டாங்க. இமாத் ப்ரோ என்ன ஆரிய பொசுன்னு கூட்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சிருச்சு எனக்கு. அதான் கேட்டேன், என்னடா இவரை எதுக்கு. ஆக்சுவலா பிரச்சனையோட விளையாட்டு எனக்கு பிடிக்கல. ஆரி வந்து பேசுனதால எனக்கு ஒரு ஸ்டெப் இதுவாயிடுச்சு. ஆக்சுவலா நான் ஆரி ப்ரோமோ பார்க்கும்போது இல்ல நான் அது செகண்ட் ப்ரோமோல தானே வந்துச்சு. செகண்ட் ப்ரோமோல தானே வந்துச்சு. ஆமா நான் தேர்ட் ப்ரோமோல வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி 3வது ப்ரோமோல ஒருத்தருக்காக சீசன் 8 டைட்டில் இன்னொரு வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் வரல. நான் வந்து இவங்களை எதிர்பார்த்தேன். எனக்கு
சுபிக்ஷாக்கு தானே? நீ ஏன் எல்லாத்தையும் தூக்கி இங்க போட்டுற? மக்கள் கெஸ் பண்ணட்டுமே. எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஆ, நான் சொல்றேன்ல, நான் வந்து விக்கல்ஸுக்கு வந்து மாயா எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி. ஓகே. மிஸ் ஆயிடுச்சு. நான் சபரிக்கு எதிர்பார்த்தேன். ம். சபரிக்கு என்ன அதுக்கு மேலேயே இருந்தாலும் வந்துட்டாங்களே. விக்கல்ஸுக்கு என்ன மாயா இருந்தாலும் வியானா வந்துருச்சுன்னு வச்சுக்க. குழந்தைய எதிர்பார்த்திருப்பீங்களா? இல்ல விக்கல்ஸுக்கு மட்டும் மாயா வந்துருச்சுன்னு வச்சுக்க, விக்கல்ஸ் அங்கேயே குழிய நோண்டி படுத்துக்க வேண்டியதுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே. சோழி அதோட முடிஞ்சு. ஏங்க எப்படிலாம் பேசுறீங்க? என்னங்க குறைச்சல்? கேமருங்க. ஏன் ப்ரோ இன்னும் 7th சீசன்ல இருந்து அந்த இது என்ன தெரியல. அந்த வன்மத்தை இன்னும் குறைச்சிக்கலையா நீங்க? இன்னும் எத்தனை சீசன் ஆனாலும் குறையாது. அது வந்து பகைதான். அந்த வடிவேல் சொல்ற சண்டை மாதிரி சண்டை எலியை தான். பார்த்து சண்டை தான். பகைதான். ரத்தம் பார்க்காம விட மாட்டேன். ஆனா செய்வன்ட்ட பிடிச்சது ஒரு விஷயம் இருக்கு என்கிட்ட. ஒண்ணுதானா? ஆமா, அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கதற அவன் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிட்டான். அவன் வெளில அனுப்பாத ஒரே ஆள் விஜய் சேதுபதி மட்டும்தான். ஜிஎஸ்டி வேணா உள்ளே போலங்க. அதுக்காக தான் இன்னும் சேர்க்கல. கதறி வெளியேறினார் விஜய் சேதுபதி. இன்னும் டைட்டில் வரல. மத்த எல்லா டைட்டிலும் வந்துருச்சாங்க. சொல்லிட்டீங்க. அடுத்த வாரம் பிக் பாஸ் இறக்கி விட்டுருவாங்க. இமாத் ப்ரோ நான் யோசிச்சேன் சனிக்கிழமை அந்த ப்ரோமோ பார்க்கும்போது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ப்ரோமோ பார்க்கும்போது யோசிச்சேன், ஒருவேளை செய்யன் ப்ரோ டைட்டில் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு திருப்பி நான் போய் யூடியூப்லாம் பார்த்தேன். இல்ல செய்யன் ப்ரோ அந்த மாதிரி டைட்டில் வைக்கல. அடுத்து வாரம் பிக் பாஸ் வைப்பாரு என் தலைவர். சீசன் எப்படி ஃபேமஸ் ஆகுது இல்லையோ, செய்யனோட டைட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இந்த சீசன்ல. அல்டிமேட்டா யோசிக்கிறா ப்ரோ. ஸ்னூப்பி எங்க காணும் ரொம்ப நாளா? ஸ்னூபி பிஸியா இருக்கா போல. அவன் ட்வீட் போடுறான், யாருக்கு போடுறான், எதுக்கு போடுறான்னு தெரியல. எதுக்கு ஒண்ணும் போறானே புரிய தெரிய மாட்டேங்குது. மாட்டேங்குது. ஒரு முடிவு எடுத்துட்டு போறியா? யார பத்தி போடுறான்னு தெரியல, எதுக்கு போடுறான்னு தெரியல. அவன் ட்வீட்டுக்கு பேசடே நீ பேசாம கமல் சார் ட்வீட்டை பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு. பேரு போட மாட்டான். நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன ட்வீட் அது அப்படின்னு கேட்டேன். ப்ரோ டைட்டில் என்னன்னு தெரியல ப்ரோ, சும்மா ட்வீட்டை போட்டுட்டு எவனா டைட்டில் சொல்லணும்னு பார்த்தேன், எவனும் டைட்டில் சொல்ல மாட்டேன் ப்ரோ அப்படின்றான். ஓ, அவன் சாட் ஜிபிடி யூஸ் பண்றானா இங்க? ஆமா, அவன் ட்வீட்டை போட்டு டைட்டில் எதிர்பார்க்கறான் கமெண்ட்ஸ்ல. இங்க வர சொல்லுங்க, நாங்க சொல்றோம் அந்த ட்வீட் கமெண்ட். இது ஸ்னூபி ப்ரோ கீழ இருந்தா மேல வாங்க. நான் உனக்கு சொல்றேன் என்ன சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. டைட்டில் என்ன வேணும்னு சொல்லு, என்ன மாதிரி டைட்டில் வேணும்னு சொல்லி நான் சொல்லி தரேன். வைக்கிற டைட்டில் பார்த்து நீயே அசந்து போயிடணும், ஆடி போயிடணும். செய்யனோட யூடியூப் பார்த்தா டைட்டில் தெரிஞ்சிடும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இல்லை ஒரே மாதிரி போட்டால் வந்து கிளாஷ் ஆயிடுங்க. காப்பிரைட் சொல்லுவோம், செய்யானே காப்பிரைட் அடிப்பாரு. அது எப்படி நான் வெளியேற்றுறாங்க நீனும் வெளியேற்றுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ரசிகன் ரொம்பலாம் இல்ல, எதுகை மோனை ஓரளவுக்கு தமிழ் படிச்சு வச்சிருந்தோம்னாலே போடலாம். இப்போ வந்து என்ன சொல்றது, எஃப்ஜே கொடுத்த முத்தம், வியனா கொடுத்த சத்தம் முடிஞ்சு போச்சு. எஃப்ஜே கொடுத்த முத்தம், வியனா கொடுத்த சத்தம் போட்டுக்கோங்க சரியா, அவ்வளவுதான். இல்ல போட்டாச்சு, போட்டு தப்பான ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டேனா? இல்ல கரெக்டான ஸ்பேஸ்க்குள்ளதான் வந்திருக்கீங்க ஹரிஷ் ப்ரோ. நண்பர்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க ப்ரோ. இல்ல நைட் ரொம்ப டைம் ஆகுது, நான் தெரியாம வேற ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நாங்க டாக்டர் இமாத் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹரி இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்க முதல்ல. என்ன பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நீ டாக்டர் சொல்றேன் கிளம்பிட்டான் பாரு. ஐயோ டாக்டர் இமாதா? அது என்ன டாக்டர் இமாது? 10 மணிக்கு ஷோ நடத்துறாரு. அப்படி இல்லையா? ஐயோ ஐயோ யோ, நீ வைக்கிற டைட்டில் யூடியூப்ல வை, எனக்கு வைக்காத ப்ரோ. உனக்கு எங்க ப்ரோ நான் வச்சேன், அவரு வைக்கிறாரு ப்ரோ, நான் வைக்கல ப்ரோ. நாளைக்கு ஏஐல எடுத்து போட்டுருவாரு போடுங்க தம்ப்நெயில்ல. ஐயோ இல்ல போயிட்டாரு. இப்படி சொன்னா வெளியதான் போவாரு. பயப்படாதீங்க, ஸ்பேஸ் விட்டு போயிட்டாருங்க. வருவாரு. ஜாலியா பேசணும் பாருங்க, சீரியஸா எடுத்துட்டு போயிட்டாப்ல வந்துட்டாரா? ஆனா அந்த டைட்டில் உண்மையிலேயே நான் வச்சுட்டேன். ஆக்சுவலா அது நான் நடந்ததை தான் நான் டைட்டிலா வச்சிருக்கேன். அவன் வந்து கனியை கிஸ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா அது வந்து எஃப்ஜே கொடுத்த முத்தம்.
வீணாவை கட்டி பிடிக்க போயிருப்பான். அப்ப அந்த பொண்ணு வந்து தட்டி விட்டு எங்க திட்டம். அம்மா பாப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து வியனா கொடுத்த சத்தம். அவ்வளவுதான். இதுதான் டைட்டில். ஆமா சிவன், நீ ம். கரெக்டா தான் போடுற. மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி உங்களால அப்சல்யூட்லி. தப்பா பார்க்க முடியுது? அதான் விஜய் சொல்றேன். சேதுபதி நான் போட்டு விடுறேன் சி உங்களுக்கு. பேட் ஃபெலோஸ். பேட் ஃபெலோஸ். இன்னைக்கு இன்னைக்கு பேட் ஃபெலோஸ். இன்னைக்கு வந்து இவனோட டைட்டில் வந்து ஸ்னூபியோட டைட்டில் வந்து கமருதீன் நீ திருந்த மாட்டியா, விஜய் பார்வதிக்கு கிடைத்த செருப்படி. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த ஃபயர் இல்ல. ஆஹா செல்லாது செல்லாது. ஃபயர் இல்ல, செல்லாது செல்லாது. தெய்வம் ஆக்சுவலா யாரு அரோராவும் பார்வதியும் சேர்ந்து டீம் அப் பண்ணா, கமருதீனுக்கு அகேன்ஸ்டா பண்ணா இன்னும் ஃபயரா இங்க இருக்கும். அரோரா வந்து பாரு பக்கமே போக மாட்டேன்றாங்க. நீங்க எப்படி டீம் அப்ல போக எதிர்பார்க்கறீங்க? மாட்டாங்க சொல்றேன். பட் ஒரு இதுக்காக பண்ண ஒரு காசுக்காக சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். காசுக்காகவா? எவ்வளவு? இல்ல காசுக்காக இல்லைங்க, காசுக்காக. Okay. வந்ததுல இருந்தே ராங்கா டீல் பண்ணிட்டு இருக்க நீ. இல்லங்க, அரோரா உள்ள வந்தது காசுக்காக தான் சொல்லிருக்காங்க. அதுக்காக கேட்டேன். எல்லாருமே காசுக்காக தான் உள்ள போனாங்க. பட் ஆனா அதான் ஓப்பனா நான் சொன்னது சொல்றது குட் ஒருத்தவங்க காஸ். மட்டும் தானே. அந்த காசு. நீங்க எப்படி நான் பாத்தீங்களா? இவரு எங்க இமாத் தலைவி ப்ரோ என்ன நாமினேஷன் நாளைக்காவது ப்ரோ. எங்க தலைவி நாமினேஷன் பாத்தீங்களா? யார் உங்க தலை? தலைவி ரம்யா ஜோ. டைட்டில் வின்னர் தலை ரம்யா ஜோ. சரி ரசிகா, ம். ப்ளூ டிக் வச்சு நீ வந்து ட்வீட் மேல ட்வீட்டா போட்டுக்கிற. நீ எவ்வளவு காசு பல கோடி வருது சம்பாதிச்ச? ப்ரோ. பல கோடி வருது. ட்ரம்ப் இன்னைக்கு ஏதோ அதிசயமா காசு வேற போட்டு வச்சிருக்கான். ட்ரம்ப்பா? ட்ரம்ப்பா? ட்ரம்ப் எதுக்கா போடணும்? சாரி, எலான் மஸ்க். எல்லாம் ஒண்ணுதாங்க. இவன் ட்ரம்ப் கிட்ட வேற சைடா வாங்குறான் போல் இருக்கு. ம். ஆ இன்னைக்கு தான் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா பொசுக்குன்னு பாரு, பார்த்தா ஸ்னூபி அனானிமஸ்ல இருந்து இப்போ இப்பதான் ஸ்னூபியை கூப்பிட்ட வந்துட்டானா? தூக்கு வா ஸ்னூபி. வெள்ளி கல்யாணம் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம் ஸ்னூபியை. வந்துட்டான். கீழே தான் இருக்காங்க. கொடுத்துட்டேன். வாயா மேல வாயா, ஏறி வாயா. ஏறி Bro, வாயா, யார ஏறி வாயா, ஏறி வாயா. பத்தி ஏறி வாயாண்ணா. பாரு லைவ்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஹரி ப்ரோ டெக்ஸ்ட் போட்டோன்னு தான் வந்தேன். வாங்க. பாடுனா கரெக்டா எப்ப பாரு போயிடுது. பாருன்னு இருக்கியே ப்ரோ. ப்ரோ கண்டென்ட் எங்க இருக்கோ பாருவ பாத்துக்கிட்டே இருக்கியே. ஆனா ஸ்னூபி, நீ ட்வீட்லாம் போடுறல ஸ்னூபி, ஆமா bro. யார கொஞ்சமாவது பத்தி பேரை போடுற, போட்டு எதுக்கு போடு போடுறதா கொஞ்சம் எனக்கு சொல்லி அதான் ஸ்னூபி. சொல்றேன், லைவ் பார்த்து நான் பாட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் bro. அப்புறம் என்ன போட்டு திட்டிட்டு இருப்பாங்க, நான் கண்டுக்காம போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். யார சொல்றேன்னு இல்ல, எங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பாக்குற மாதிரி இருக்கு. லைவ்ல நடக்கிறத சும்மா அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ப்ரோ. உன் மேல கேஸ் இருக்கு ஸ்னூபி. என் மேல கேஸா? அது நிறைய இருக்கு ப்ரோ. சியோன் அந்த கேஸ் போட்டிருக்காப்ல உங்க மேல. சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. வாழ்த்துக்கலாம். அதாவது என்னன்னா நீயும் அவனும் வந்து போட்டி போட்டுருக்கீங்க, யார் டைட்டில் நல்லா வைக்க யூடியூப் கம்ப்ளைண்ட். ப்ரோ அவர் ஒரு மாதிரி ரைமிங்கா வச்சிட்டு இருக்காரு ப்ரோ. நேத்து கூட ஏதோ ஒன்று பார்த்தேன் ப்ரோ, எனக்கே சிரிப்பு வந்துட்டு ப்ரோ. ஏதோ விஜய் வச்சு ஏதோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். சரியான ரைமிங்கா ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க அவங்க. அதான் அது நீ வைக்க டைட்டிலும் அவன் வைக்க டைட்டிலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாப்புல இங்க. அதனாலதான் அவனை கூப்பிட்டேன் ப்ரோ. நான் வந்து ஒரே டைட்டில மாத்தி ஒரு மாதிரி குழப்பி வச்சிட்டு இருப்பேன் ப்ரோ. ப்ரோ வந்து ரைமிங்கா எழுதிட்டு இருக்காங்க, கவிதை எழுதிட்டு இருக்காரு. அரடே ஆச்சரியக்குறி அப்படின்றாரா? ஸ்னூபி, நம்ம 2 பேர் தான் டார்கெட். நம்ம வந்து நம்மள புழக்கிறது தான் இங்க ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க வேண்டாம் ப்ரோ. நான் திடீர்னு ஹரி ப்ரோ கூட்டோட தான் பிச்சு பிடிக்க வந்தேன் ப்ரோ. இப்பதான் பாரு லைவ்ல பேச ஆரம்பிச்சாங்க ப்ரோ. அவங்க ரொம்ப நாளா பேசுறாங்க ப்ரோ. யாரு கூட பேசிட்டு இருக்காங்க இப்ப? இப்பதான் கம்முவா, அமிதா, பாரும் பேசுறாங்க. ஓகே. சரி, என்ன ஓடுது? கமருதீன், அரோரா, பார்வதி என்ன ஓடுது லைவ்ல? தெரியல ப்ரோ. அது ஒரு மாதிரி ஒஸ்டா போயிட்டு இருக்கு ப்ரோ. காமு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அவரு என்ன போறதுக்கு முன்னாடி பிரச்சனை? ரேஷன் கார்டு எடுத்துட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ லைவ் பாக்குறல, என்ன சொல்றாங்க அரோரா கமருதீன் பத்தி? என்ன சொல்றாங்க? அரோரா நீ அந்த அளவு பெய் தொலைன்னு சொல்லுது, பாரும் அதே மாதிரி நீ அந்த பக்கம் பெய் தொலைன்னு சொல்லுது. ஆனா இவன் 2 பக்கமும் போயிட்டு நான் அவட்ட பேசுறேன், நீ கவலைப்படாத, நான் அவட்ட பேசுறேங்க, திருப்பி இங்க வந்துட்டு நான் அவட்ட பேசுறேன், நீ எதுவும் பயப்படாத, நான் பேசுறேன்னு சொல்லி 2 பக்கமும் சமாதானப்படுத்தி 2 பக்கமும் போயிட்டு இருக்கான் ப்ரோ. ஓகே, ஆனா அரோரா எவ்வளவு நல்ல எண்ணெய். அவனுக்குலாம் நோபல் பிரைஸ் தரணும் தெரியுமா? பீஸ்க்காக அவன் வந்து 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறது எவ்வளவு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. சேர்த்து வைக்க ட்ரை பண்ணா பரவாயில்ல. என்ன பீஸ் புரியல? லெக் பீஸ். நீங்க நினைக்கிற பீஸ் இல்ல ப்ரோ, இது பீஸ், PEACE பீஸ்.
இமாம் ப்ரோ சொல்லுவாரு, அங்க என்னடான்னா காசுன்னு சொன்னா காசுன்னு கேட்கறான் ஒருத்தன். இங்க இங்க பீஸ் பீஸ்ன்னு பீஸ் இப்ப கேட்கறான். நீ வேற இந்த பீஸ் வச்சு இப்ப செய்யும் டைட்டில் வச்சுட்டு இருப்பான். பீஸ் நல்லா இருக்கே. நாளைக்கு காத்தால ஃபர்ஸ்ட் டைட்டில் ரெடி. நடு இரவில் பார்வை பீஸ் பீஸ் ஆக்கிய கமர்தீன் அப்படின்னு இருப்பாரு. அப்புறம் மேல சொல்லியா ஸ்னூபி என்னாச்சு அப்புறம்? ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ, இது பிக் பாஸா என்னன்னே தெரியல ப்ரோ, ஒரு மாதிரி போறீங்க. புதுசா ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க ஷோல. சரி வியூஸ் எப்படி இருக்கு? வியூஸ் டவுன் தான் ப்ரோ. ப்ரோ நீங்க ஸ்பான்சரா வந்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன வியூஸ் டவுன்ன்றீங்க? வெறித்தனமா ஸ்பான்சர் வர்றாங்களே. யாருக்கு ப்ரோ? வீட்டுக்குள்ள தான் பிக் பாஸ்க்கு. வீக்கெண்ட்லலாம் ஸ்பான்சர் டாஸ் வச்சிட்டு இருக்கான். அது அங்கேயே செத்து போச்சு ப்ரோ, அவ்வளவுதான். பிக் பாஸும் காலி தான். நாளைக்கு என்ன ப்ரோ, யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் போறாங்களாமா? என்ன அப்படியா? ஆக்ட்ரஸ் போறாங்களா? ஆமா, கீர்த்தி சுரேஷ் போறாங்க அப்பலாம். எதுக்கா? ரிவால்வர் ரீட்டாவா? அதேதான். குட் வைஃப் என்னது? ஏதோ ஹாட்ஸ்டார்ல ஒரு இது வந்திருக்கு. ரிவால்வர் ரீட்டாவா? ரிவால்வர் ரீட்டா நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? யூடியூபர்லாம் அப்டேட் சொல்றது அளவு வந்துட்டோம் நம்ம. ப்ரோ நான் எனக்கு நல்லாப்பா, நல்லதான்டா. நாளைக்கு டாஸ்க் இல்லையா? டாஸ்க் எல்லாம் என்னன்னே தெரியல ப்ரோ. டாஸ்க பத்தி இமாத் ப்ரோ தான் சொல்லணும். ஆமா ப்ரோ, வீக்லி டாஸ்க் சொல்லுங்க. போன வாட்டி ஒன்னு சொல்லிட்டு போனீங்க சோப்பு சீப்புன்ட்டு. இந்த வாட்டி ஏதாச்சும் வைக்கிறீங்களா அந்த மாதிரி? வேணாம் நாளைக்கு பாப்போம். அவ்வளவு மோசமான டாஸ்கா? சொல்லுங்க ப்ரோ. சுடுதண்ணி பிசிக்கல் டாஸ்கா இல்லையானோ சொல்லுங்க. வேற போன டைம் நான் பிசிக்கல் டாஸ்க்னு சொன்னேன், பாக்கல நீங்க? அப்ப இந்த வாட்டி அதனால தான் கேக்குறேன் ப்ரோ. இமாத் ப்ரோ டிஎம்லே சொல்லுங்க. இந்த வாரம் எண்டூரன்ஸ் டாஸ்க் போதுமா? எண்டூரன்ஸ் டாஸ்க். நமக்கா? ஓகே. ஏய் கரெக்ட்டா ஹரி, சரியா சொன்னடா. நமக்கு தானே? ஆமா ஆமா. இல்ல வீட்டுக்குள்ள வாய்ப்பு இல்ல. நமக்கு தான் எண்டூரன்ஸ் வைக்க போறாங்க. யோ சொன்னாலும் வாய்ப்பு இல்லைன்றீங்க, அப்புறம் கேக்குறீங்க என்னது சொல்றது அப்புறம்? சொல்லுங்க. இந்த வாரம் எண்டூரன்ஸ் டாஸ்க்கு எல்லாரும் வந்து எவ்வளவு தாங்குறாங்க சமாளிக்கிறாங்கன்றத வந்து நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். என்ன மாதிரி விஷயத்தை ப்ரோ தாங்கணும்? யூடியூபர் எனக்கு ஆக்சுவலா புரியல ப்ரோ, அது என்ன டாஸ்க். அதான் கேட்டேன், நான் ஒரு இதுல தான் கேட்டேன். அந்த பக்கம் பார்வை பேசுவாங்க, நீங்க அங்க நின்னு தாங்கணும். அத ஆல்ரெடி காமு மாமா தாங்கிட்டு தான் இருக்காரு ப்ரோ உட்கார்ந்து. நிஜமா ப்ரோ, பார்வதி பிடிச்சிருக்கா அரோரா பிடிச்சிருக்கா ஸ்ரூபி? ப்ரோ அது அவனுக்கே தெரியல ப்ரோ. நைட் ஆனா ஒரு மாதிரி பார்வை பிடிக்குது, காலையில ஆனா அரோரா பிடிக்குது அவனுக்கு. அவன் தான் ஆல்ரெடி சொல்லிட்டான்லடா, டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட். அப்புறம் என்னடா ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா அவனுக்கு? அவன் அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஓகே வந்து விஜய் சேதுபதியோட காத்து வாக்குல ரெண்டு காதுல வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டான். அவர் சொல்லுங்க, அது நடிக்கிறதுக்கு மட்டும் தான் ப்ரோ, அது லைஃப்ல செட் ஆகாது அப்படின்ட்டு. சரி, இந்த வியனா எஃப்ஜே என்ன கதை ஸ்னூபி? இன்னும் அது தெரியல ப்ரோ. சடனா ஒரு மாதிரி ஏதோ உருவாயிருக்கு அந்த. என்ன தெரியல என்ன டெய்லி வீடியோ எத்தனை வீடியோ போடுறோம்? சத்தியமா தெரியல ப்ரோ. திடீர்னு ஒரு நாள் நைட் ஒரு நைட்டா காலைல எந்திரிச்ச உடனே கண்ண பார்த்துட்டு இது என் பார்வையே இப்படித்தான் அப்படின்னா நான் என்னத்த சொல்லதுல? என் பார்வையே இப்படித்தான் அப்படின்றாங்க. நேத்து ஆமா, ரெண்டு பேரும் மாத்தி அப்படி பேசிக்கிறாங்க. இவன் என்ன பிடிச்ச அவன கெட்டி பிடிக்கிறான், அவன் ஒண்ணு இல்ல. நேத்து ஒரு டயலாக் போட்டாங்க, நல்லா செதறிட்டேன் சரியா. வெளியில இப்ப என்ன வந்து இந்த மாதிரி கார்ல கூட்டு போனா நீ கூட வந்து அவங்க இது சாண்ட்ரா அவங்க ஹஸ்பண்ட் கழுத மாதிரி எனக்கா நீ அழுவல அப்படின்றான். அந்த எவிக்ஷன் ஹஸ்பண்ட் அழுகுறான், உனக்கு எதுக்குடா அவ அழுகணும்? எனக்கா உனக்கு என்ன அழுகணும்? இன்னைக்கு நான் அம்மா பார்த்தா திட்டுவாங்கங்குது. சரி ஸ்னூபி, லைவ்லாம் பாக்குறல, உன்னோட டாப் 5 சொல்லு பாப்போம். டாப் 5 ரம்யா பேர் வரணும். இங்க பாரு, ரம்யா பேர் வரலன்னா உன்ன சொல்ல விடுறான் அவனை. அப்ப நான் வந்து என் இதுல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா பாரு இருப்பாங்க. ஒண்ணு திவ்யா. சரி, பாரு திவ்யா கன்ஃபார்ம். அடுத்தது கமாருதீன். கண்டிப்பா அவர் எங்க இருந்தா உருண்டு வந்துருவாரு. ஆமா, கமாருதீன் அவரு கண்டிப்பா வந்துருவாரு. அடுத்த வினோத்க்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு, ஆனா தெரியல. ஏன்னா ஓட் பேங்க் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. அங்க ஓட்டு இருக்கா இல்ல என்ன நிலைமைனே தெரியல. 3 வாரமா ஆள காணோம். அவ்வளவுதான் 5 பேர் சொல்லியாச்சு. 5வது ரம்யா. அவ்வளவுதான் முடிஞ்சு கணக்கு ஓவர். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சபரி எதுக்கு ப்ரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு? அத அவர்ட்ட தான் கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்டா குட் புக்ஸ்ல இருக்க, குட் புக்ஸ்ல இருக்குன்னு புக்ல இருக்க மயில் இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்காரு ப்ரோ. குட்டியும் போட மாட்டேங்குது, ஜட்டியும் போட மாட்டேங்குது. செம்மையா இருக்கு டைலாக் இது. எனக்கு வெறுப்பா இருக்கு ப்ரோ அவரை பாக்கும்போது. எதுக்கு போனாருன்னு தெரியல. அங்க திட்டிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க உட்கார்ந்து, இவர் ஈரி சிரிச்சிட்டு வெளிய வந்து பாஸ்கர் மாதிரி கால் எடுத்து வச்சிட்டு போறாரு ப்ரோ. இவன் வீடியோ ஆரம்பிக்கும் போதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிச்சு விட்டீங்க போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு. அதே
இல்லடா சரியா சொன்ன. குட் புக்ஸ்ல சொல்லிட்டு புக்ல இருக்கிற மயில் ரகம் மாதிரி குட்டியும் போட மாட்டேங்கிறாரு. கரெக்ட் தானே ப்ரோ. நான் சின்ன வயசுல வச்சு குட்டி போடும் குட்டி போடாது. இவரும் பார்த்துட்டு இருக்க கண்டென்ட் கொடுப்பாரு ஒன்னதையும் கொடுக்க மாட்டேங்காரு ப்ரோ. ப்ரோ நீங்க வந்து என்ன சந்தோஷப்படணும்னா முதல் 3 வாரத்துக்கு வந்து முதல் 4 வாரத்துக்கு வந்து கண்டென்ட்டை பிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த பிளாக்கிங் பண்ண மாட்டாரு. அதுக்காக நீங்க சந்தோஷப்படணும். சபரிக்கெல்லாம் 70 டேஸ்க்கு அப்புறம் தான் கேமே இருக்கு பாத்துக்க. எங்க வெளியா ப்ரோ ஷோ எதுவும் பண்றாங்களா அப்புறம்? யோ, இது தெரியல. ஆமா வெளில வந்து போன வாட்டி இன்டர்வியூ பண்ணார்ல அந்த மாதிரி யோ எடுப்பாரு. அவர்லாம் எவிக்ட் ஆகிற ஆளே கிடையாது. நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்த ஆள் யாருன்னு? ஆமா அது கேள்விப்பட்டேன். எம்மாடி பாத்துக்க 70 நாளைக்கு அப்புறம் தான் கேமே இருக்கு. சபரி கேம்லாம் 70 நாளைக்கு அப்புறம் தான். ஆமா அவருக்கு மட்டும் தனியா டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரம் டைட்டில் வின்னர் வந்து அந்த இது போடுவாங்கல்ல, வீடியோ ரீல் போடுவாங்கல்ல ஃபைனலிஸ்டுக்கு, அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும் சபரிக்கு. கரெக்ட் ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. ஸ்னூபி பின்னாடிக்கு வந்து கிராண்டா காஸ்டியூமே ரெடி பண்ணிட்டாங்க. ரம்யா ஜோதான் தாமிக்க முடியல. ஏ ஹரி இந்த வாரம் பாரு டாஸ்க பார்த்துட்டு பேசுனே. ரைட் ஆமால கரெக்ட். அப்பேற்பட்ட டாஸ்கா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. இந்த வாரம் டாஸ்க் இன்னொரு ஹிண்ட் தரேன். இந்த வாரம் டாஸ்க் ரம்யாவுக்கு சாதகமா இருக்கும். சரி நேத்தே நீ வந்து எல்லா டாஸ்க் பார்த்தானா கோர் டாஸ்கா ப்ரோ? டான்ஸ் மரத்தானா இருக்கும். ஆட ஏதோ ஒரு டாஸ்க் இருந்து போகுது. கோட் டாஸ்க் வச்சு ரம்யா என்னங்க பண்ண போகுது? பேசவே மாட்டேங்குது. கோட் டாஸ்க்னா அமித் அவர் தான் ஜெயிப்பாரு. நான் திடீர்னு காலையில லைவ் பாக்குற போது எல்லாரும் இண்டிவிஜுவலா வந்து பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாருல 50வது நாள்னு. அதுல எஃப்ஜே இந்த வீக் வந்து போன வீக் வந்து 50%, இந்த வீக் நீ 100% காட்டணும்னு ஆல்ரெடி கேப்டன்ஷிப்ல நீ இந்த வாரம் வரப்போறா 100% காட்டணுங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி அவர் வின் பண்ணிட்டாரு டாஸ்க. அவ்வளவுதான் 110% காட்ட போறாரு. தெரிஞ்சிச்சு, இன்னைக்கே தெரியுது. எங்க அவன் பாருங்க இவன் பண்ற வேலையை பார்த்தா அங்க வியானா என்ன பண்ண போறான்னு தெரியல. வீட்டுல ஃபேமிலி ரோட்ல வந்து அவனை அடிச்சாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். வீட்டுல வந்து மிதிக்க போறாங்க 2 பேத்தையுமே. சீசன் 7ல இருக்கணும்ல உள்ள. அதுவரை வியானா உள்ள இருக்கணுமே. அது இருக்கு. இந்த வாரம் ராஜமாதா ராஜதந்திரங்களை இவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க லைவ்ல. எஃப்ஜேக்கு ராஜமாதாவா? கனி தெரியுது. ஐயோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு சொன்னா அதுக்கப்புறம் வந்து கடிப்பாங்க எல்லாரும். இந்த எஃப்ஜே பார்த்தாலே காண்டா வருதுங்க. ஏன்னே தெரியல. எதுக்கு அவன் பண்றது எல்லாம் இதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே இது இல்லாம இப்ப இந்த வியானாவும் போய் அந்த பக்கம் சேர்ந்த உடனே இன்னும் காண்டா வருது. என்னமா லவ் கண்டென்ட் கிரிஞ்சு கண்டென்ட் பிடிக்காது. ஏற்கனவே கிரிஞ்சா பேசிட்டு இருக்க. இப்ப கண்டென்ட் கிரிஞ்சா போகுதுன்ற மாதிரி இருக்கு. ப்ரோ இது ஸ்னூபி ப்ரோ எங்க உங்கள் தோழர் ராணா இவ்வளவு சீக்கிரமா பேசுறாரு? மரமரன்னு ஒப்பிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. என் தோழரா ப்ரோ? அவர் ஏன் ப்ரோ என் தோழரு? எல்லாம் உங்க ஆளுங்க தானே ப்ரோ, சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தானே. அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது ப்ரோ. மரமரன்னு ஒப்பிச்சுட்டு போயிட்டா இருக்காருங்க. ஓகே அப்பா அம்மா எல்லாம் ஓகே. நீ ஓகே நல்லா ஆடுற. 3 வாரம் நல்லா ஆடுன. அந்த கிரிஞ்சு மட்டும் அந்த கியூட் கிரிஞ்சு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. அவ்வளவுதான். ஓகே சூப்பர். ஓகே பை. டேய் ஏதாவது சொல்றா. ஒரு நிமிஷம் கூட ஆகலடா. அவர் தான் சொல்லி அனுப்பியிருப்பாரு கியூட்டா பண்ணுன்னு. அப்புறம் அவரே எதுக்கு அதை மாத்த சொன்னாருன்னு தெரியல. அடிவுகளுக்கு தெரியுதுல்ல. நீங்க ஸ்னூபி நீயே தன்னோட அடிச்சிருப்ப. யோசிச்சு ஐயா ரசிகன் சொல்லுங்க. தமிழ் கிளிட்ஸ் டிவின்னு ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் தூக்குங்க மேல. தமிழ் கிளிட்ஸ் டிவி இருங்க பாக்குறேன். அவர் என்னமோ ட்வீட் போட்டிருக்காருப்பா என்ன பத்தி. ஹேட்ஸ் ஆஃப் டு எம்எஸ் ப்ரோ. என்ன ஒன்றும் புரியல இது. இகழ்ந்திருக்காரா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் நாட் மேக்கிங் மெசேஜிங் ஏ சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்காரு. என்ன தெரியல எனக்கு. ஐயா புரியலைங்க ஐயா, நீங்களே வந்து சொல்லுங்க ஐயா. இது எதுல அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியல. இது சேட்டா சென்ட்டு. நானும் மெசேஜ்ல போய் தேடுறேன். அன்ரீட்ல இருக்குமா? பீப்புள் யூ மே நோ பிக் பாஸ் வாட்ஸ்அப் குரூப் ஆடுன்னு தான் வருது. ஐயோ இமாத் ப்ரோ வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க? ஹாய் வணக்கம். வணக்கம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ பிக் செலிபிரிட்டி கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டும். ஆனால் நீங்கள் இன்னும் வந்து அதை நீங்கள் பண்ணல.
ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ சொல்லிட்டு போட்டோம். ஓ அப்படியா? சொல்லு ஓகே காட்டுமா ஓகே ஓகே. இமாத் ப்ரோ நீங்க எப்போ அதெல்லாம் ஆரம்பிச்சீங்க? இல்லப்பா நான் பண்ணலப்பா அது. அதுக்காக அவர் சொல்றாரு நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு. சத்தியமா நான் இமோ ப்ரோவோட பிஆர்லாம் இல்லைங்க. நன்றி நன்றி ப்ரோ. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நமக்கு எதுக்கு ப்ரோ? ஆண்டவ முன்னேற்றத்துல நமக்கு நல்லபடியா இருக்கும், இல்ல சூப்பர் சந்தோஷமா சூப்பர் இருக்கும். ப்ரோ. உண்மையா சொல்றேன், எல்லாரும் வந்து அது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ ப்ரோ. பட் ஆனா நீங்க அனுப்பிச்ச மெசேஜ் எதுல அனுப்பிச்சிருக்கீங்க? நானும் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே வரலையே அது. எது நீங்க எதுல அனுப்பிச்சிருக்கீங்க அது? எக்ஸ்ல தான் ப்ரோ. எக்ஸ்ல தான் ப்ரோ. 100ல போய் பார்க்குறேன், சாட்ல காணோம். ஆல்ல போட்டிருக்காரா? போய் பார்க்குறேன், ஆட்ல காணோம். போட்டுருக்கேன். தெரியலையே. சாரி. டிஎம் தான் பண்ணிருக்காரு. அதாங்க டிஎம் பண்ணிருக்காரு, எனக்கு காட்ட மாட்டேங்குதே. இல்ல நான் வந்து டிஎம் பண்ண இருக்கேன், ஆக்சுவலி அப்டேட் பண்ணேன். ஆனா வந்து என்னோட போஸ்ட் நான் வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலா. உங்க போஸ்ட்டை பார்த்தா நான் இங்க தேடிட்டு இருக்கேன், எனக்கு டிஎம்ல அப்படியா? ஓகே, டிஎம் இருக்கே பாருங்க, ஓபன் பண்ணுங்க. டிஎம்ல போய் தேடிட்டு இருக்கேன் ப்ரோ, காணும் ப்ரோ. நான் 100ல பார்த்துட்டேன், குரூப்ஸ்ல பார்த்துட்டேன். இதுல வேற உனக்கு சாட்னு புதுசா ஒரு ஆப்ஷனை வேற திறந்து வச்சிருக்காங்க, அதுல வேற போய் தேட வேண்டியதா இருக்கு. இல்ல ப்ரோ, நான் உங்களை நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன், நிறைய பேரை இங்க ஃபாலோ பண்ணேன், ஸ்னூப்பில இருந்து எல்லாமே. நன்றி. ரசிகன் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் ஆக்சுவலா. ப்ரோ இந்த பேரு வச்சிருக்கீங்களே எதனால்? ஒருவேளை இந்த பேர் ஃபேமஸா இருக்கிறதுனாலயா? எந்த பேரு ப்ரோ? தமிழ் கிளிட்ஸ். கண்டிப்பா ப்ரோ. ஏன் இதெல்லாம் வந்து என்ன தப்பு இருக்கு? இல்ல ஓகே, நம்ம வந்து ஒரு தனி ஒரு ட்ராக்ல போவோம். இல்ல பட் ஆல்ரெடி இந்த பேர்ல ஒன்னு இருக்கு இல்லையா? இருக்கா? சத்தியமா தெரியாது. ஏன் அன்அபிஷியல் ஓட்டே அதெல்லாம் தான் பாக்குறீங்க? அப்படியா? ஐயோ, ஓகே. என்ன பேர் அது? தமிழ் கிளிட்ஸா? நம்ம ஏதோ ஒரு டிவி வச்சிருக்கோம், அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சு வரட்டும். ஏன் சத்தியமா தெரியல ப்ரோ ஆக்சுவலா. ஓகே, சோ தமிழ் கிளிட்ஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கா? ஆமா. பட் நீங்க டிவி வச்சிருக்கீங்க, நல்லது. நாளைக்கு அவங்க டிவி ஆரம்பிச்சாங்கன்னா உங்கள்ட்ட ரேட்டு பேசுவானுங்க, இந்த ஐடியா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. எந்த வேலைக்கு 10 ரூபாய் கொடுத்து கொடுத்துருவோம் ப்ரோ. ஆமா. ஃபேஸ்புக்னு ஒரு இது இருக்கு தெரியுமா? சாரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபேஸ்புக் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது, எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. அது வந்து முன்ன www.facebook.com போட்டால் தானே ஃபேஸ்புக் வரும். எஃப்பி அப்படின்னு போட்டாலே ஃபேஸ்புக் வர மாதிரி. அது எஃப்பிங்கிறது ஏதோ ஃபேஷன் பூட்டிக்னு ஏதோ பங்களாதேஷில் ஓப்பன் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் ஏதோ fb.com என்னமோ ஒரு வெப்சைட்டை வாங்கி வச்சுருந்துருக்கான். ஸோ facebook.comனு போட்டால் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எஃப்பின்னு போட்டாலே ஃபேஸ்புக் வரணும்னு சொல்லி அந்த fb.com வந்து பங்களாதேஷில் இருந்தவன்ட்ட எத்தனையோ கோடி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யாராவது இது உண்மை அப்படின்னா சொல்லுங்கள், எனக்கு தெரில. பட் இதை நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரிலாம் ஐடி வாங்குறாங்கன்னு. ஸோ நாளைக்கு இவங்க வந்து ஒரு டிவி சேனலை ஓப்பன் பண்ணி உங்கள்ட்ட இந்த ஐடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல இருக்கு. இப்போ எத்தனை கோடி இப்பயே நீங்க கால் மேல கால் போட்டு உட்காந்து எத்தனை கோடி வாங்கலாம். ஆனா இவன்லாம் கொடுப்பானு தெரியல, எனக்கு தெருக்கோடி தான் அது. பட் ஆனா மேபி நல்லா டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா மேபி. நான் சின்ன ஒரு சாங் கூட போட்டிருக்கேன், அதை நீங்க எல்லாரும் போய் பாருங்க. விவேக் சாருக்கு வந்து சின்ன ட்ரிபியூட். ஓகே கண்டிப்பா ப்ரோ, ஷூர். நான் ஆக்சுவலா உங்களை டேக் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ண தெரியல. ஆக்சுவலா உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நம்ம விவேக் சாருக்கு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐல வந்து கிரியேட் பண்ண ஒரு சாங் தான். ஓகே. ஆனா வந்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலா, செமையா இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ஏத்தி விட்டேன். சூப்பர். எடிட்டிங்ல கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டேன், பட் ஏதோ பண்ணிருக்கேன். கொஞ்சம் நீங்க பாருங்க. கண்டிப்பா ப்ரோ. மேபி நீங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஷேர் பண்ணி பாருங்க ப்ரோ. எங்கள்கிட்ட ஒரு ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு ப்ரோ, அவரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பேர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். எங்க கோவஸ்ல உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்தான். ரசிகன் சாரா? ஆமா. ஓகே ப்ரோ, நேத்து கம்முனு ரேட்ட போட்டு விட்டு இருக்கிறேன் ப்ரோ. வந்து எங்கனே இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன், கிட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கோல்டன் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் போட்டேன், வந்துட்டாங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு. ஆத்தி ஹரி, சொல்றா இவங்கெல்லாம் ஜாலியா பேசினாங்க, நாமலாம் வந்து எதோ கெடுத்து விட்டோம்.
அதான்ல நம்ம எதை இதுல பேசணும். பயங்கரமா டாபிக் நான் இருந்துச்சு. நான் வேற நான் வேற ஸ்னூப்பியை கூட்டிட்டு வந்து இது பண்ண விட்டேன். அவன் லைவ் பார்த்தேன் படம் ரேச்சுன்னு போவான். மாதிரி சாரி மக்களே. ஸ்னூப்பி நீ பாரியா லைவ் பாரியா நாளைக்கு அப்புறம் வீடியோ இன்னைக்கு போடணும். சர்ப்ரைஸ் மாதிரி நாளைக்கு ஒரு பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸ்னூப்பி நான் தெரிஞ்சா சொல்றேன் ஸ்னூப்பி, கண்டிப்பா உனக்கு சொல்லுவேன். ஓகே சரியா? ஓகே டன் ப்ரோ. பை ப்ரோ பை ப்ரோ. இமாத் ப்ரோ இருங்க அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. சின்ன ஒரு கேள்வி கேட்க முடியுமா? கேளுங்க ப்ரோ. பெருசா கேளுங்க. பெருசா கேட்டுருமா? ஓகே ப்ரோ, நீங்க வந்து ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க போஸ்ட்ல போட்டிருக்கீங்க. இது வந்து சார்காஸ்டிசம் தான். ஆனா வந்து என்ன ப்ரோ இது என்னதான் போயிட்டு இருக்கு உள்ள? இது சார்காஸ்டிசமா நம்ம வந்து பண்ணா கூட ரியாலிட்டியில நம்ம வந்து பார்த்தோம்னா என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் கலைக்கிற வரைக்கும் நம்ம பிக் பாஸ் ஷோ வந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் ப்ரோ, இப்படிலாம் போட்டு கலைக்கிறாங்களே, இந்த அளவுக்கு நமக்கு ஷோ ஓடுதான்னு சொல்லி அவங்களை தூக்கி வெளில போடுவாங்களான்னு பார்க்கறதான் நானும் பார்க்குறேன். ஆனால் அது பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் இந்த டைமும் பாருங்களேன், அவங்க சேவ் ஆகிட்டு எங்கே அமித் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இப்போ இன்னைக்கு அப்படி. ஏன்னா இன்னைக்கு அமித் அவ்வளோ ஜூம் பண்ணிலாம் காமிக்கிறான் பாட்டு பாடும்போது. சரி ஓகே, இதுதான் கடைசியாக லாஸ்ட் வாரமாக இருக்குமோ இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. தெரியல. பயண வீடியோ ஃபுட்டேஜ் தேடுறாங்க. அரோரா இஸ் டூயிங் இல்ல அரோரா இஸ் டூயிங் சம்திங் ஃப்ரம் லாஸ்ட் வீக். அரோரா வந்து சம்திங் இருக்காங்க. ஏன்னா பாரு, அரோரா, கமருதீன் ஒரு விஷயம் ஓடுது இல்லையா? ஓகே இந்த ட்ராக் ஓட்டும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் ரம்யா கனி வந்து ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்களா ஜாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவங்க வெளில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ஸோ இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஆப்பனண்டா இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆப்பனண்டா இருக்காங்க, ரைட்டா? ஸோ அவங்களே தூக்கிட்டாங்க அப்படின்னாக்கா தென் ஒன்றும் அவ்வளோ ஸ்பைஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். பட் ஆனால் தூக்கினா தான் நல்லது. ஆமா, அவங்க தூக்கினா தான் நல்லது. வருவாங்க, அடிச்சுப்பாங்க இன்னும். ஆனா கனி பெட்ரூம்ல உட்காந்து எஃப்ஜே கூட சபரி கூட எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு வெளில போயிட்டு சபரி பத்தி பேசுறதுலாம் வேற லெவல். அத நீங்களும் பாத்துறீங்களா? அதான் நானும் பார்த்தேன். இல்ல இப்போ கனி வந்து ரொம்ப கன்னியா இருக்காங்களோ, அது வந்து நம்ம கனியோட பின்பம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது உள்ள போகும்போது கனியக்கா ஓகே குக் வித் கோமாளி சொல்லிட்டு ஒரு அங்கதான் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியும் அவங்கள. ஆனா உள்ள போயிட்டு சரி ஓகே குக்கிங் பண்ணாங்க, நல்லா இருந்தது ராஜா மாதா. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப கன்னியா போயிட்டாங்களோ கனி. கன்னிங் ப்ரோ நீங்க வேற ரைமிங்க பேசுறீங்க. செய்ய நாங்க நோட் பண்றோம் டிகிரில. ஐயோ சேயான்லாம் போட்டுருப்பாரு, எப்பயோ போட்டிருப்பாரு. கன்னிங் கனி எல்லாம் எப்பயோ வந்துருச்சு. செகண்ட் வீக்லயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கன்னிங் கனி. கன்னிங் கனி கன்னிங் கனி. இந்த வாட்டி வியானா போகிறதுக்கு ஏதோ சான்சஸ் இல்லையா? சீரியஸா வாய்ப்பு கிடைச்சா தூக்கி வெளில போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வியானாவை அப்ரிஷியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த சீசன்ல எனக்கு வந்து நான் பிஆர் பட்டம் வாங்கினது வியானாக்கு தான் பிஆர் பட்டம் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வீக்ல ஏதோ கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருக்கு, எல்லாம் யூனிக்கா பேசும்போது இந்த பொண்ணு மட்டும் வித்தியாசமா ஒரு பாயிண்ட் எடுத்துச்சு. அப்ப நான் சொன்னேன் ஷீ லுக்ஸ் ப்ராமிசிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். அந்த கேம் ஃப்ளோவை பார்த்து சொன்னேன். அப்பதான் நான் பிஆர் பட்டம் வாங்கினேன். பட் வாங்கின முத போட்டி அதுதான் நாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் பாஸ்ட் 1.5 weeks இல்ல, ஸோ கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. She is promising to FJ. ஆகுற மாதிரி இல்ல ப்ரோ, ஆயிடுச்சு ப்ரோ. ஆயிடுச்சா? இல்ல ரசிகன், இப்போ நீங்க வந்து அரோராவோட கேம் பிளே என்ன ப்ரோ ஆக்சுவலா? வாட்ஸ் தி கேம் பிளே? அரோராவோட கேம் பிளே கமருதன் பாரு. முன்னாடி வந்து என்னாச்சு? இவ்வளவு யோசிக்கிறீங்க துஷார்?
சரி ஓகே நெக்ஸ்ட். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவாய்ட் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. வை சார் பேசுனாங்களே. நெக்ஸ்ட் வினுக்குட்டி. வினு வந்து இருக்காங்க. வினு சொல்றாங்க. வினுக்குட்டி ஆமா சொல்லிட்டாங்க பாருங்க. வினுக்குட்டி இருக்காங்க. அது விக்கல்ஸ் ஃபியூச்சர் இருக்காங்க. பாஸ்ட் ப்ரோ சிம்பிள் ப்ரோ. ப்ரோ பாத்து எஃப்ஜே வந்து இந்த பக்கம் ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்கான். ஆதிரை வியானான்ட்டு. இங்க அரோட ஒவ்வொருத்தங்களா காலி பண்ணிட்டு இருக்காங்க. துஷார், கமருதீன், அடுத்தது வினுக்குட்டி, அப்புறம் சபரி, அப்புறம் சபரி எல்லாத்தையும் அப்படியே இங்க இந்த பக்கம் காலி பண்ணிட்டு அப்ப இருக்காங்க. டாப் 5ல எஃப்ஜே அண்ட் அரோரா இருக்காங்க. இது நல்லா இருக்கு. செம்மையா இருக்கும்ல. ஒரு பாட்டு கிடைச்சு. நாமெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் போலயே. நாமெல்லாம் தலை அடிச்சு இல்ல கேட்டு அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை பாக்குறது நமக்கு அவ்வளவு காத்து கூட இருக்கு. இல்ல விஜய் சாருக்கு இந்த பக்கம் இமாத் ப்ரோ இன்னொரு ஒரு क्वेश्चन சாரி. அரோராவும் இந்த சைடு கையில வந்து எஃப்ஜேவும் இருக்கும். ரெண்டு கையும் சேர்த்து வச்சு நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க விக்னி. எஸ் இமாத் ப்ரோ. அதாவது இப்போ சாண்ட்ரா லைவ்ல 1 ஹவர்ல என்ன காமிச்சாங்க தெரியல. லைவ்ல பாக்குறச்சே சாண்ட்ராக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் பேசினதுக்கு அப்புறமா அவங்க டோட்டலாவே அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸாவே எடுத்துப்பாங்க. ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. லைக் இல்ல நான் போறேன், இது வந்து எனக்கு ரொம்ப தப்பா தான் வெளியே போகுது போல அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா எடுத்துதான் பேசிட்டு இருப்பாங்க. பிரஜன் ரொம்ப கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு கன்சோல் ஆக மாட்டாங்க. அது ரொம்ப நெகட்டிவா எடுத்துப்பாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 1 ஹவர் எபிசோட்ல அது காட்டல. ஸோ ஐ டோன்ட் நோ. இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கு தோணுது. பட் இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்க நெகட்டிவா விளையாண்டது கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஹலோ கேக்குதா? கேக்குது. ஏன்னா எனக்கு கனெக்ஷன் லாஸ்ட் பண்ண வருது. சரி எனிவே எனக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபார் ஷுர் ஆரி பேசின விஷயத்தையும் இவர் சொல்லியிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்டு பேசின விஷயத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. 2 பேர்த்தையும் செப்பரேட்டா விளையாட சொல்றாங்க. ஸோ அது வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஏன்னா பிரஜின் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே தே போத் ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா? ஸோ இந்த வீடு வந்து என்னன்னா உங்களை வந்து அகைன்ஸ்ட் போகும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணுவாங்க. அப்போ கார்னர் பண்ணும்போது ஒரு ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா ஒய்ஃபுக்காக போவாரு. ஒய்ஃபு கண்டிப்பா ஹஸ்பண்டுக்காக வந்து தான் ஆவாங்க. ரைட்டா? ஏன்னா அவங்க நியூலி மேரிட்னா கூட சரின்னு சொல்லலாம். 19 இயர்ஸுங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பாண்டிங்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ என்னதான் நீங்க பிளேயர்ஸா விளையாண்டா கூட ஒரு இடத்துல நீங்க ஹஸ்பண்டா போய் தான் ஆகணும். அவங்க ஒரு இடத்துல ஒய்ஃபா வந்து தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரெஷரோட அவங்க உள்ள விளையாடுறாங்கல்ல, இது வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க விளையாடுறது வந்து அவங்க ப்ரெஷர்ல விளையாடுறாங்கன்னா இவங்க ப்ரெஷர் ஸ்கொயர்ல விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 ப்ரெஷர் இவங்களுக்கு. ஸோ எனக்கு பார்க்க பாவமா தான் இருக்கு. பட் ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளியரா தான் சொல்லுவாங்க. பட் இவங்க ஏன் அது அவ்வளோ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பிகாஸ் நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பாயிண்ட் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்போ இவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பிரஜனுக்கு கொடுத்தது ஈவன் நானுமே யோசிச்சேன் அது கொடுத்துருக்க கூடாதுன்னு. ஏன்னா ஃபுல்லா இவங்க தான் ப்ளே பண்ணாங்க. நீங்க பிரஜனா இருக்கவே அது பிரஜனுக்கு கொடுத்துட்டீங்க. இதுவே வேற யாராவது கண்டஸ்டண்டா இருந்தா அவங்க அங்க டாக் போயிருக்கோம். நான் தான் எடுத்துப்பேன்னு சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. அங்க பிரஜனுக்கு கொடுத்தது எனக்குமே பிடிக்கல. ஸோ அவங்க வந்து நல்ல வேலிட் பாயிண்ட்ஸ் தான் அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசும்போது நல்லா கிளியரா தான் எல்லாமே எடுத்து சொல்லுவாங்க. பட் இவங்க அதையே ஃபுல்லாவே நெகட்டிவா எடுத்துட்டு அழுதுட்டு தப்பா போர்ட்ரே ஆகுறேன், நான் வில்லியா போர்ட்ரே ஆகுறேன்னு நினைக்கிறேன்னு அழுதுட்டு லைக் நான் வெளியே போறேன், என்ன இன்னைக்கு இனிமேல் இங்க இருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுதான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாம இருந்துச்சு. 2-3 வாட்டி ஃபீல் பண்ணாருன்னா பிக் பாஸ் உள்ள தனியா கூப்பிட்டு பேசுவாரு. அதை நம்ம காட்ட மாட்டாங்க. ஓகே அது வேற மாதிரி நடக்கும். ஜாலியா போகும்ல. நேத்து லைவ் பூஸ்ட் கூட ஆயிடுவாங்க. ப்ரோ லைக் அவங்க ஃபெயிண்ட் டைம் விழுந்ததுக்கு அப்புறமா லைக் 2 பேர் மட்டும் கப்பல்ஸ் மட்டும் கன்ஃபெஷன் ரூம் போறதா சொல்லுவாங்க. பட் என்னன்னு காட்ட மாட்டாங்க. அது நேத்து என்கிட்ட கேட்டாங்க விப்னி. நேத்து என்கிட்ட கேட்டாங்க பிரஜினை வந்து கார்ல தனியா கூட்டு போனது வெளில இன்புட் கொடுக்குறத கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் ஒருத்தவங்கள்ட்ட, ஏன்டா இன்புட் கொடுக்க கார்ல வெளில கூட்டு போய் சொல்லணுமா என்ன? வாய்ப்பே கிடையாது. உள்ளே கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா. பட் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல என்ன நடந்துங்கிறது இன்னைக்கு லைவ்ல பாக்குறச்சுதான் தெரிஞ்சது. அவங்க என்னன்னா அவங்க பிக் பாஸ் கேக்குறாங்க இல்லையா, லைக் குழந்தைங்களோட போட்டோ கேட்பாங்க. சோ அத பத்தி பேசி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அது அந்த ஒரு டாக்கே வேற மாதிரி இருக்கும். பிக் பாஸ் சொல்லுவாரு, நான் நேத்து சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு பிக் பாஸ். சோ அதுதான் அவங்க 2 பேர் கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்காங்க போல அது சம்பந்தமா. பட் அது நேத்து காட்டல. அவங்க கன்ஃபெஷன் ரூம் போறது மட்டும் தான் தெரியும். பட் என்ன பேசினாங்கிறது காட்டல. ஆனா அது மட்டும் தான் பேசியிருப்பாங்க. நீங்க நம்புறீங்களா? இல்ல அது நான் நம்பல, நான் சொல்றேன். அது பாயிண்டாவும் இருக்கு. அதுவும் பேசியிருக்காங்க அப்படி சொல்றேன். எஸ்
எல்லாரும் தானே ப்ரோ மாறி மாறி இன்னைக்கு பேசுனாங்க. ஆரி இன்னைக்கு கூட அவர்கள் கமருதன் கூப்பிட்டாங்க. இல்ல விக்கல்ஸ் இல்ல ஏன் அது அப்புறம் கூப்பிடுறேன்னாங்க. லாட் ஆஃப் இந்த திங்ஸ் சீசன் பயங்கரமா இருக்கு. நிறைய பேரை கூப்பிட்டு இந்த பேசிக்கிட்டே சீசன் இருக்காங்க. பயங்கரமா நான் ஹரிட்ட கூட சொன்னேன், 3 நாள் முன்னாடி கூட சொன்னேன், இந்த சீசன் மாதிரி இன்புட் இதுக்கு முன்னாடி எந்த சீசனும் கிடையாதுடா. அதனாலதான் எனக்கு என்னமோ தெரியல, இந்த சீசன்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னா. அது ஓவர் இன்புட்டா போகுதுல ப்ரோ. இப்போ லாஸ்ட் 2 டேஸா வந்து விஜய் சேதுபதி அந்த சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் இவங்களுக்கு தான் இதாக இருந்துச்சு ஃபுல்லா. ஸோ அதுலேயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க. திருப்பியும் இந்த மாதிரி இப்போ ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் போகும்போது அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகலையே ப்ரோ. ஆமா, ஏன்னா அவங்க போன வாரம் வந்து வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், இப்போ வெள்ளிக்கிழமை லைவ் எல்லாமே பார்த்தாங்களா 4 மணி வரைக்கும் உட்காந்து. அவங்க ஆமா அவங்க அவங்க ஷோவை ரன் பண்ணாங்கல்ல, அதுதானே வேணும், ஆமா மேக்கர்ஸ்க்கு அதானே வேணும். எல்லாம் கரெக்ட். எல்லாம் போய் படுத்து தூங்கிட்டு கொரட்டை விட்டுட்டு இருந்தா யாரும் பார்க்க மாட்டோம், கரெக்டா? ஸோ ஃபைனலி அவங்களுக்கு அதானே வேணும். ஸோ அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க மேக்கர்ஸ். இங்க குத்துற மாதிரி குத்தி இங்க மருந்து போட்டுருவாங்க. ஓகே 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 ஓகே. பட் இந்த வாட்டி நிறைய தடவை கன்ஃபெஷன் கூப்பிட்டு அதை வேற மாதிரி வெளியே காட்டுறாங்க. மெடிக்கலுக்காக போறாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட்லி எதுக்கு போறாங்கிறது தெரியல. பட் அது காட்டுறதுல நிறைய சீசன்ல பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்ல என்ன நடக்குதுன்னு முத கூட இந்த லைவ்ல வரும். இப்ப இந்த சீசன்ல தான் அந்த மாதிரி எதுவுமே வர்றது இல்ல. இதுக்கு முதல் சீசன்லாம் மெடிக்கல் ரூம்ல இன்புட் கொடுத்துருந்தாங்க, இப்போ கன்ஃபெஷன் ரூம் தராங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. சீசன் 7 வந்து மெடிக்கல் ரூம் தான் இன்புட் ஏரியா. ப்ரோ நாளைக்கு என்ன டாஸ்க் ப்ரோ? ஏதாவது ஹிண்ட் கொடுங்க ப்ரோ. ஐயா சீரியஸா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, காலையில இருந்து நான் என் ஒய்ஃப்க்கு கூட ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணலங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தேன். மண்டே இல்லையா, செம பிஸி. ஓகே ப்ரோ. கேட்கல, இன்னுமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. போன டைம் சோப்பு மாப்பு சீப்பு இது சோறு மாப்பு சோப்புன்னு நானுங்க, அதை நான் இங்க சொல்லிட்டேன். அது எனக்கு ஒரு பில்டப் கொடுத்தானுங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், செம்மையா இருக்கும். இந்த வாரம் பயங்கரமா இருக்கும். அப்படி வேற யாரும் இல்ல, பார்த்தா வேற யாரும் இல்ல, உங்க பக்கத்துல இருக்க கோஹோஸ்ட் தான். சரி, அப்பனதே முடிவு பண்ண போங்களா டே அப்படின்ட்டு. இமாஜ் ப்ரோ, இப்போ எப்பதான் ப்ரோ கொடுப்பானுங்க இவனுங்க? இப்போ லைக் ஒரு பிசிக்கல் டாஸ்க் வந்து எப்பதான் தருவாங்க? பொம்மை முட்டை டாஸ்க் எவ்வளோ இருக்கு, அதே கொடுத்தா ஓகே தான். டிக்கெட் டு ஃபினாலில கூட அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிசிக்கல் டாஸ்க் ஒருவேளை வந்து கொஞ்சம் பயப்படுறாங்களோ, பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா இவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக போயிடுறாங்க. மற்ற சீசனோட கம்பேரிசன் பண்ணும்போது கொஞ்சம் வைரஸ் வந்து ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல. அப்படிதான் இருக்கு இந்த ஷோ. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. மேபி இதெல்லாம் பயந்துட்டு எல்லாரையும் ஃபேஸை காப்பாத்துறதுக்காக பண்றாங்களோ சொல்லிட்டு பயமா இருக்கு. ப்ரோ அவ்வளவுதான், இன்னும் 2 வாரம் தான் ப்ரோ. ஃபேமிலி வீக். இந்த வாரம் டாஸ்க்கு, அதுக்கு அடுத்த வாரம் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலி வீக் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாம் டான்ஸ் மாரத்தான், எல்லாம் வருவாங்க. டான்ஸ் மாரத்தானு முடிஞ்சு போச்சு. அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், டாடா பாய் அப்படின்னு தான். ப்ரோ இப்போ வந்து அல்டிமேட் எதுனா இருக்குமா? நான் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. நான் கேள்விப்பட்டது மார்ச்சில் அல்டிமேட் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஓகே, அல்டிமேட் இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் போடுவாங்க? லைக் அவுட்ரைட் ஒரு சீசனா? அதெல்லாம் நாங்க எப்பயோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி 20 டேஸ்க்கு மேல ஆச்சு ப்ரோ. நீங்க புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு புரியல.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து புது பீஸ் ஒண்ணு மாட்டிருக்குல்ல வாட்டர் மில்லனு. அது வந்து அல்டிமேட்ல போடுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ உள்ள போறதுக்கு. விக்னேஷ் ஹாப்பியே இல்லையா ஸ்பேஸ்ல? இல்ல அவங்க ட்ரைனிங்ல இருக்கேன்னு சொன்னாங்க. நான் வரேன்னு சொன்னாங்க. பட் ஓகே ஓகே. வரல. ப்ரோ இப்போ இவரு கமருதீனோட கேம் பிளே என்ன ப்ரோ பண்றாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவர் பையா சொல்லிட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு உள்ள வந்தாரா? இல்ல என்ன ப்ரோ ஆக்சுவலா கேம் பிளே ஆக்சுவலா அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஏதோ ஒரு இப்போ நமக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டு போயிட்டு இருப்போம் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ற மாதிரி தான் தோணுது கமருதீனோட கேம் பிளே. ரெண்டு சைடும் இது பண்ணிட்டு தான் இருக்காரு. ரசிகா இருக்கியா? ரசிகா நீ? எஸ் எஸ் எஸ். அவர் 2 பக்கம் தானே ஆடிட்டு இருக்காரு. நைட்டு பூரா அரோரா பேசினாங்க. இன்னைக்கு பூரா பார்வர்டு தான் உட்காந்துருந்தாரு. இப்போ நைட்டு மறுபடியும் போயிட்டு 2 பேத்துக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அரோரா வந்து அமிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாரு வந்து நான் போய் அரோராட்ட டேரெக்டாக பேசிடுறேன். இந்த மேட்ருக்கு வந்து ஒரு புள்ளி வைக்கணும், ஒரு முற்றுப்புள்ளி நான் வச்சே ஆகணும். அதுக்கு ஒரே வழி நான் அரோரா கிட்ட பேசுறது தான் அப்படின்னு சொல்லி பாரு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் கோன் பி நாளைக்கு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ப்ரோ இதுல பாரு வந்து பாத்தீங்கன்னா சீன்ல இல்லையே ப்ரோ. அதான் முன்னாடியே சொல்லி விட்டு கைட்டு விட்டாச்சு. பாரு எதுக்கு இது சொல்றாங்க? பாரு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அரோரா உனக்கு ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு நீ என்ன பண்ணா என்ன, நீ என்கிட்ட பேசினா அவளுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது, நான் வந்து நீ அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ அவட்ட பேசும்போது நான் அது சொல்கிறேன். ரசிகன் அவளுக்கு ஒரு மட்டும் அது செகண்ட் ஏன்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒன் செகண்ட். ஓகே ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக வந்து சொல்லிடுங்க. விக்னேஷ் பாய், ரசிகன் பை பை. பாய், பை பை இமாத் பை ப்ரோ க்ளோஸ் பை. பாய், பண்ணுறோம். நாங்களும் க்ளோஸ் குட் நைட் பண்ணுறோம். குட் நைட். நாங்களும் மோஸ்ட்லி டுமாரோ க்ளோஸ் மீட். பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஓகே பை. இன்னும் ஒரு 2 ஓகே மினிட்ஸில் ஓகே க்ளோஸ் ஓகே. பண்ணிடுவோம். குட் நைட் குட் நைட். சரி பேசு. 2 அதான் மினிட்ஸில் அதான் க்ளோஸ் எனக்கு பண்ணிடலாம். வந்து அதான் சொல்லல, இது இஸ் பிளேயிங் போத் சைட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து பாரு என்ன சொல்கிறான்னா, இப்போ எனக்கு வந்து அவன் வந்து நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் வந்து அரோட்டா பேசுறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் ஒன்றுமே சொல்லலையே அவனை, இவன் மட்டும் ஏன் என்கிட்ட பேசணும்னா மட்டும் அவன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பாரு கேட்குறா. ஸோ இதுக்கு வந்து நான் அவட்ட தான் டேரெக்டாக பேசணும். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் டு யூ. நான் வந்து இவாட்டே பேசிக்கிறேன் டேரெக்டாக, ஏன்னா இல்லைனா வந்து சண்டை பந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டான். ஸோ பாசிபிளி நாளைக்கு வந்து பேசுவாங்க, பார்ப்போம். சரி ஓகே க்ளோஸ் பண்ணிடலாமா ரசிகா? யா யா யா. இல்ல இருங்க 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 ப்ரோ. சொல்லுங்க. சின்ன ஒரு கேள்விதான் ரசிகன். இப்போ ம் அரோராவோட கேம் பிளே வந்து என்ன ப்ரோ? அதே தானே பண்றாங்க அவங்களும்? அதேதான், அவங்க பாரு தான் கேம் பிளே. அமிர்தன் வச்சு பாரு. இல்ல இப்போ வந்து கமருதீன் வந்து என்ன பண்றாரோ அதே தானே இவங்களும் பண்றாங்க. யாரெல்லாம் கிடைக்கிறவங்களோ டக்குன்னு வந்து அதை வச்சு ஒண்ணு ஓட்டுறாங்க இல்லையா? அவங்களா? see she is attached to, see she wants that attention. சரியா? துஷார்னு ஒருத்தர் இருந்தாரு, when he was giving attention she was not going to anyone else. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் துஷார் போனதுக்கு அப்புறம் கமருதன் வச்சிருக்காங்க. அண்ட் கமருதன் என்ன பிரச்சனைனா, he is not giving her the attention that துஷார் gave her. ஓகே, அந்த ரீசன் அவ என்ன துணைக்கிறான்னா, கமருதன் வந்து இப்போ பாருன்னு ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா தட் அட்டென்ஷன் வந்து அவளுக்கு தருவா. ஆனால் இந்த பாருன்னு ஒருத்தர் இருக்கனால he is taking care of her also அப்படின்ற போது Aurora is not getting the full attention of Kamrudan, which is in some way not okay for her. Even as a friend, it is not okay for her. அதனால தான் வந்து she is trying to get him out of that பாரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இதை ட்ரை பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் டில் நவ். இப்போ அடுத்து இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இஃப் திஸ் டசன்ட் ஒர்க் அவுட் திஸ் வீக்னா அடுத்து கம்மு வந்து அரோரா வந்து நெக்ஸ்ட் கானாகுட்டிக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் பில்டிங் தட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஹரி ப்ரோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஓகே ப்ரோ. ஹரி ப்ரோ, ஹாப்பி பர்த்டே அகைன். பை பை. என்ஜாய் பண்ணுங்க நல்லா. ஹாப்பி பர்த்டே ஹரி ப்ரோ. தேங்க்யூ ஸோ எல்லாரும் மச். தேங்க்யூ, எல்லா ஸ்பீக்கர் தேங்க்யூ, லிசனர்ஸ் நாளைக்கு தேங்க்யூ. ஆஃப்டர்நூன் ஸ்பேஸ் படம் போடுவாங்க. தேர்ட் ப்ரோமோ முடிஞ்சோனே. பை பை பை. பை டேக் பை. கேர்.